நண்பர்கள் அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து குரூட் ஆயில் லைவாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஷேர் மார்க்கெட்டில் வந்து பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமை எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த பொறுமைங்கிறது தேவைப்படுறது. குரூட் ஆயிலில் இந்த மார்ச் மாதத்து ஃபியூச்சர் 6492 $6,492 அந்த ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம 6,400 கான்ட்ராக்ட் எடுத்தோம் அப்படின்னா 6400 CE அப்படிங்கிறத எடுத்துருக்குறோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வழக்கமாக இது 50 வைக்கணும். ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். சரி, சூப்பர் ட்ரெண்ட் வந்து 1 மினிட்ல இது வரைக்கும் மேலே இருந்தது, இப்போ கீழே வந்திருக்கு. 3 மினிட்ஸ்லேயும் சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வச்சுருக்கு. 5 மினிட்ஸ்லேயும் சூப்பர் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வச்சுருக்கு. 10 மினிட்ஸ்லேயும் சூப்பர் ட்ரெண்டு ஒன்று அப்பு ஒன்று டவுனில் வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரெண்டுக்கு இடையில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் பிவட் பாயிண்ட் வந்து 178 இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ 178 194 இருக்குது. ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லையும் சூப்பர் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் கேண்டில் வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ இது மேலே போகணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு நமக்கு எல்லாமே கேண்டில்கள் க்ரீனாக இருக்கணும். இருக்குது. பிவட் பாயிண்டோடைய சென்டர் S1ல சென்டரில் நிற்கிது. இப்போ 15ல் வந்து ரெட்டு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து க்ரீனாக இருந்தது. இப்போ 3/4 மணி நேரம் கழிச்சு 7:45க்கு பிறகு ரெட்டாக மாறுது. இது 190லேருந்து 178 வரைக்கும் வரணும். பிவட் பாயிண்ட் அதில் இருக்குது. எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதில் கூட நம்ம வந்து இண்டிகேட்டரில் சூப்பர் ட்ரெண்டு 10 முனை இருந்துகிட்ருக்கு. அதை 7-2 மாற்றிடலாம். ஸோ எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் சூப்பர் ட்ரெண்டு டவுனில் தான் வச்சுருக்கிறாங்க இந்த கான்ட்ராக்டில். ஆனால் அதே மாரி மார்க்கெட் வந்து 7 மணிக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. $170லேருந்து 196 ஒரு 25 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்போ ரூல்ஸ் பார்க்கலாம். இது MACD இண்டிகேட்டர் கிராஸ் ஓவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஆசம் கீழே தான் இருக்குது. MACD இண்டிகேட்டர் கீழே மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் ஆசம் கீழே இருக்குது. ஸ்டொஜஸ்டிக் மட்டும் எல்லாத்துக்கும் மேலே போகிற மாதிரி வச்சுருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. இது ஹையர் டைம் ஃப்ரேமில். லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஒன் மினிட்ல
கிட்டத்தட்ட ஒரு சைட்வேஸ் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு. த்ரீ மினிட்ஸ்லேயும் ஒரு சைட்வேஸ் கண்டிஷனில் தான் இருக்குது. இந்த எம்எஸ்சி கட் பண்ணி கிராஸ் பண்ணி மேலே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் ட்ரெண்டு 1 மினிட்லையாவது குறைஞ்சபட்சம் டெவலப் கொடுத்துருக்கணும். 3 மினிட்ஸில் டெவலப் கொடுக்கணும். 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் டெவலப் கொடுத்தாதான் மார்க்கெட்டை வந்து மேலே ஃபீட் போகும். ஆசமும் வந்து பேஸ்லைனுக்கு மேலே இருக்கணும். இது மேலே கீழே தடுமாறி இஷ்டத்துக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணலாம். இது 200 வரைக்கும் போகலாம். ஒரு 4 பாயிண்ட்டு. இங்கே 202 வரைக்கும் போகலாம். 6 பாயிண்ட்டு. 200 தான் காட்டுது. 198. ஒரு லைவ் மார்க்கெட்டில் எப்படிலாம் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம இன்னும் ஆர்டர் போடலை, வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த இஎம்இ 50 அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 50 வந்து அதை கீழே இறங்கடாமல் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தருது. 196 200 ஒரு 4 பாயிண்ட்டு. இது 197 15 மினிட்ஸில் ரெண்டாவது தடவை, அதாவது ஒரு தடவை டச் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. இது ரெண்டாவது தடவை டச் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொறுமை தான் நம்மளுக்கு தேவை. இது ஆக்சுவலாக இங்கே கிராஸ் ஓவர் ஆனதுக்கு நம்ம ரூல்ஸ் படி 249 வரைக்கும் போகணும். பிவட் டு பிவட் அப்படிங்கிறப்ப இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. இங்கே வரைக்கும் போகணும். பட் போகணும் அப்படின்னா கூட எல்லாம் தடையை தாண்டி 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 தான் போகணும். வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து இந்த பொறுமை தான் நம்மளுக்கு தேவை. சும்மா இருக்கணும் அப்படிங்கிறது. சரி, ஃபியூச்சர் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இந்த கணக்குப்படி இது மேலே இப்பவும் மேலே தான் இருந்துட்டு இருக்கு. இது இப்போ 1 மினிட்ல இருக்கிறனால இதை நம்ம கெய்னாசிக்கு கூட மாற்றி பார்க்கலாம். ஆனால் கெய்னாசிக்கு மாற்றினாலும் இதை தாண்டணும். 6504 தாண்டணும். தாண்டறதுக்கு எல்லா டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் கலர் க்ரீனாக இருக்கணும்.
1 3 5 10. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து 1 மினிட்ல சூப்பர் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் தொடர்ந்து மேலே போக ஆரம்பிக்குது. எது வரைக்கும் போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6568 கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் மேலே போகணும். இதுக்கு அதர் டைம் ஃப்ரேம்லாம் சப்போர்ட் பண்ணணும். அதர் டைம் ஃப்ரேம்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துடலாம். மாற்றி இப்படி ரெடி பண்ணுறதுக்குள்ள நமக்கு போதும் ஆகிடுது. ஒன்று 3 5 10 பார்த்துட்டோம். 15 30 1 hour 2 hour. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தப்பிச்சது சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே அப் ட்ரெண்டில் வச்சுருக்கு. இப்போ 15ல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் டவுனில் வச்சுருக்கு. அதனால மார்க்கெட் ஏறினது இறங்குது. அடுத்து இது 30 சூப்பர் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஒன் ஹவர் இங்கேயும் சூப்பர் ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. இது வந்து இந்த அமைப்புப்படி 6543 வரைக்கும் போகணும். பிவர் பாயிண்ட்டு எப்படி பார்த்தா ஒரு 40 பாயிண்ட் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சூப்பர் ட்ரெண்ட்லேயும் மார்க்கெட்டு ஏறி இறங்கி தான் போகும். இஎம்ஐ வந்து 50க்கு மாற்றணும். நம்ம அது ஒன்றை மாற்றிட்டு எல்லாம் கொடுத்தோன்னா இந்த மாதிரி மாறுது. இப்படிலாம் மாறக்கூடாது. இது வந்து நமக்கு தேவையில்லாத வேலை. ஒரு தடவை ஒரு செட் பண்ணுறோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கிற மாதிரி வரணும். நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ட்ரேட் பக்கம் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு நினைக்கிற மாதிரி எல்லாமே இருக்கணும். ஒரு தடவை செட் பண்ணுறோன்னா அது அப்படியே நிற்கணும்.
ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுல இதெல்லாம் சேரும். நீங்கள் வந்து திரும்ப 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 சார்ட்டே ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போ இன்வெஸ்டர்ஸுக்கும் இதே ரிஸ்க்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. இன்வெஸ்டர்ஸுக்கும் ரிஸ்க் இருக்குது. இப்போ அடுத்து வந்து இந்த குரூட் ஆயிலில் என்னுடைய மூவ்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு இது குரூட் ஆயில் மார்ச் ஃபியூச்சரோட சார்ட்டு. இதில் ஒரு அனலைசிங் மெத்தட் ஒன்று இருக்குது, அதாவது டெக்னிக்கல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்குது 1 ஹவரில் இருக்குது. 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் டவுன் டைரெக்ஷனில் இருக்குது. ஒன்று டவுன் டைரெக்ஷனில் சொல்லலாம், இல்லைன்னா சைட்வேஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்குது. அப்படி அடுத்தது 30 மினிட்ஸ் வந்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ் என்னென்னா அப் ட்ரெண்டில் போனால் நமக்கு வந்து பாசிட்டிவ். 15 மினிட்ஸும் டவுன் டைரெக்ஷனில் தான் இருந்துகிட்ருக்கு, இல்லை சைட்வேஸில் இருக்குது. பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓவராலாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். இப்போ 1 மினிட்லேருந்து இது தொடர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கணும். 3 மினிட்ஸில் இது மேலே போகணும், 5 மினிட்ஸில் மேலே போகணும், 10 மினிட்ஸில் மேலே போகணும், 15 மேலே போகணும், 30 மேலே வரணும், அதாவது அப் ட்ரெண்டுக்கு வரணும். ஓகே, இல்லை அப்படின்னா டவுன் டைரெக்ஷன்னா இந்த எண்டுக்கு வந்துடணும். ஸோ இப்போ இருக்கிறது வந்து சைட்வேஸ். அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் மேலே ஏறிட்டு இருக்கு. 15 வந்து ரெண்டுமே பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு. தேர்ட்டியில் ஒன்று அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. 1 ஹவர்லேயும் இப்போ மணி 8 ஆயிடுச்சு இல்லைங்களா, இங்கேருந்து மேலே தூக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. 15 வந்து ஃபேவரபுளாக மாறினது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் ஆசாம் வந்து இவ்வளோ கீழே இருக்கக்கூடாது. ஆசாமும் ஒரு வகையில் வால்யூம் தான், கிறிஸ்டகிராம் பாரும் வால்யூம் தான். இது இந்தளவுக்கு கீழே இருந்ததுன்னா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கொடுக்காது, அதுதான் இதில் உள்ள பிரச்சனை. சரி, இப்போ நம்ம வந்து சி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறோம். இண்டெக்ஸில் ஃபியூச்சரில் போய் பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் ஃபியூச்சரில் 1 மினிட் அப்பில் இருந்தது. இந்த பர்டிகுலர் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு டவுனில் வச்சுருக்குறான். 1ல் டவுனு, 3ல் டவுனு, 5ல் டவுனு, 10ல் டவுனு.
ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குற மூவ்மெண்ட்டாக சடனாக கொடுக்கறது இல்லை. அப்போ இப்படியே இருந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னா ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பிவட் பாயிண்ட் போகணுங்கிறது தான் நம்மளுடைய ரூல்ஸு. ஒவ்வொரு சூப்பர் ட்ரெண்டும் இதுக்கு அகைன்ஸ்டாக திரும்பிக்கிட்டே இருந்து எந்த நேரத்தில் ஒரு பெரிய அளவில் டவுன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இதுதான் இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து 100% சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரூல்ஸுக்கு வந்து ஆல் டைம் ஃப்ரேம், அதாவது எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ட்ரேட் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு ஒரே டைரெக்ஷனல் மார்க்கெட் போகும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆர்டர் எடுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்னு வரும்போது 1 hour 2 hourலாம் சொல்லியிருந்தோம். இப்போ அது எல்லாமே வந்து க்ரீன் கலரில் இருக்கா அப்படின்னு பார்த்துருவோம். மார்க்கெட் கீழேருந்து மேலே போகிறனால 6400 சி எடுத்திருக்கோம். CE இது 2 hour சார்ட்டு. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் போராடிட்டு கிடக்க வேண்டியிருக்கு சார்ட் ரெடி பண்ணுறதுக்கே. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு இங்கே யாருமே முழு அளவில் சப்போர்ட் பண்ணலை, இன்க்ளூடிங் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உட்பட. 1 3 5 10 இது 15 30 1 hour 2 hour. இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணுறதுக்குள்ளே போராடுறதே போதும்னு ஆகிடுது. அப்போ நம்ம என்ன ஆகும், சில நேரங்களில் வெறுத்து போயிடுவோம். அப்படி வெக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி இருந்தாலும் இது வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபஷன் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு, உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்தாகணும். நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணி ஆகணும். இந்த கேண்டில்ஸில் எல்லாத்தையும் விக்கு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு காரணமே எல்லா டைம் ஃப்ரேம்லையும் உள்ள சூப்பர் ட்ரெண்டும் அதை ஏற விடாமல் தடுத்து கீழே மேலே தடுக்கிறதுனால தான். பாருங்க, இங்கே டச் பண்ணி இது வரைக்கும் இறக்கியிருக்கு, அடுத்ததில் தடுத்து நிற்குது. இது எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
இந்த சூப்பர் ட்ரெண்ட் வேலை செய்யும். அதாவது 6400 சியில் உள்ளது வேலை செய்யும். இப்போ இது மேலே போகணும் அப்படின்னா மார்க்கெட்டோடைய அடுத்த மணி இருக்கு இல்லையா, அதில் உள்ள 1 3 5 இந்த சூப்பர் ட்ரெண்டெல்லாம் அலோவ் பண்ணணும். அதாவது நம்ம எடுக்கிற கான்ட்ராக்டில் உள்ள சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் உள்ள, அதாவது குருடாயில் பார்த்துருக்கனால குருடாயிலோட ஃபியூச்சருடைய இங்கே உள்ள சூப்பர் ட்ரெண்ட் அலோவ் பண்ணால் தான் இதுவும் மார்க்கெட்டை மேலே அலோவ் பண்ணும். இந்த ஆப்ஷன் ட்ரேடருக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அதனால தான் வந்து 95% பீப்புள் வந்து ஃபெயிலியர் ஆகிறாங்க. வேறு மாதிரி ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு 5 பாயிண்ட் கிடைக்கும், 10 பாயிண்ட் கிடைக்கும். அப்போ நம்ம ஆர்டர் போடும்போது அது கொடுக்கும், கொடுக்காமலாம் இருக்காது, கொடுக்கும். ஆனால் நம்ம அந்த ப்ராஃபிட்டோட வெளியே வந்துட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, பெரும்பாலும் வர்றதில்லை. இன்னும் கொஞ்சம் போகட்டும் அப்படி பார்க்கும்போது ஒரு கரெக்ஷன் கொடுக்குது. அந்த கரெக்ஷனோட விளைவுகளை நம்மளால் தாங்க முடியறது இல்லை. ஒரு தடவை லாஸ், 2 தடவை லாஸ் அப்படின்னா இருக்கிற அசல் கரைஞ்சி போயிடுது. இப்போ இதில் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வரும்போது பிவட் டு பிவட், அவ்வளோதான். அதேமாரி 1 hour டைம் ஃப்ரேம், அவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைமில், இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 30 minutes டைம் ஃப்ரேம், இது 1 hour டைம் ஃப்ரேம். இப்போ இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த மார்க்கெட் வந்து இறங்கிட்டு வருது, கீழே வரைக்கும் போயிடுச்சு, மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. ஏறின பிறகு இந்த டைம் முடிஞ்ச பிறகு அடுத்த டைம் ஓப்பன் ஆகுது, மேற்கொண்டு மார்க்கெட் கீழே இறங்குது. அதாவது இது வந்து டவுன் ட்ரெண்டோட மார்க்கெட்டோடைய கண்டினியூட்டி தான் இது. அதுக்கு பிறகு இந்த 7 மணி அளவில் ஒரு ப்ரெஷர் கிடச்சி கீழே மேலே போகுது. இந்த 7 மணிலேருந்து மணி இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 8 ஆச்சு. 6439 அந்த ப்ரைஸில் இருந்து 6513 வரைக்கும் போயிட்டு இப்போ கரண்டாக 6496 இருக்குது. அதேமாதிரி இது ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மூவ் ஆகுது, 6510 இருக்குது. எங்கேயும் மூவ் ஆகுது. ஒரு 6510 அப்படிங்கிறப்ப இந்த பாடி எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ நம்ம வந்து இது எந்த டைம் ஃப்ரேம் 2 hour, ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கா, இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எல்லாம் போயிடும். இதில் வந்துட்டு ஒரு 4 சார்ட் கொண்டு வரணும் அப்படின்னா மறுபடியும் எல்லாம் போய் உட்காந்து செட் பண்ணணும். பாருங்கள், சூப்பர் ட்ரெண்ட் மறுபடியும் 10-3 போயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணுறது கூட கஸ்டமர் விருப்பப்படுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே ரெடி பண்ணலை. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே ஜெயிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. இது இப்போ நம்ம ஹேங் ஆகிருந்ததுன்னு பார்த்தோம். இது 1 3 5 10, அடுத்தது இதை 15க்கு மாற்றணும். இப்படி மாற்றிட்டே இருக்க வேண்டியதான். டூ ஹவர் டைம் ஃப்ரேமில் அப்போ தான் கேண்டில் வந்து வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தடவை செட் பண்ணால் அது நிற்கிற மாதிரி இங்கே வைக்கலை. இப்போ நம்ம இதை பல தடவை பார்த்துட்டோம். ஒன்று ஹேங் ஆகிடுது, இல்லை அப்படின்னா செட்டிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது.
ஸோ நம்ம வந்து ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட்டுட்டு இதை கரெக்ட் பண்ணுறதுலே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷன் ட்ரேடர் வந்து 95% வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ஆகத்தான் செய்யும். பாருங்கள், செட்டிங்லாம் மாறிட்டே இருக்குது. ஒரு தடவை செட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருடைய இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது 2 ஹவர் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா இது மறுபடியும் அது ஹேங் ஆகி நிற்கும். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் உருப்படியாக ட்ரேட் பண்ண முடியாது, செட் பண்ணியே காலம் போயிட்டுருக்கும். பாருங்க, இது 2 ஹவர் 6400 இது. அப்போ தான் இதை நம்ம எடிட் பண்ணிட்டு வந்திருந்தோம், மறுபடியும் இதெல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த கேண்டில் கீழே இருந்துகிட்ருக்கு, இதை நான் அப்போ மாற்றி விட்டேன். சரி, இப்போ இதை வந்து வேணும்னு டைமிங் மாற்றி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் வந்து செட்டிங் நம்மளால் மாற்றிட்டு இருக்க முடியாது. டைமிங் மாற்றி பார்க்கலாம், மறுபடியும் அதை கொண்டு வந்து பார்க்கலாம். இப்போ 1 மினிட்ல ஃபங்க்ஷன் ஆகுது. 2 ஹவர் கொண்டு வந்து அப்படி தான் இருக்குது. பிளாட்ஃபார்ம் ப்ராப்ளம் 204ல் ப்ரைஸ் காட்டுது. இது வந்து க்ரீனாக இருக்கணும். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இதை நான் 2 ஹவர் கொண்டு போனேன்னா இதில் வால்யூம் வந்து நம்ம எப்பவுமே தேவையில்லைன்னு சொல்லி டெலிட் பண்ணிகிட்டே இருக்கோம், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், அப்போ தான் கீழே இந்த கேண்டில் தான் இருந்தது. இந்த க்ரீன் கலர் கேண்டில் 2 ஹவரில் வரல, இப்போ வந்திருக்கு. இப்போ நம்ம செட் பண்ணி விட்டோம்னா மறுபடியும் நிற்கணும், நிற்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் ஏன் ஆப்ஷன் ட்ரேடர்லாம் ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க? பாருங்கள், மறுபடியும் சூப்பர் ட்ரெண்டர்லாம் 10-3 மாறி இருக்கு. ஓகே, அடுத்தவங்கள வந்து நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இது அப்படியே குறை சொல்லிகிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேலையை செய்ய முடியாது. இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுது. யார் ஒழுங்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ யாருமே வந்து ஆப்ஷன் ட்ரேடரை பற்றி கவலைப்படுறதில்லை, அதுவும் ஆப்ஷன் பையரை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்கு 95% ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, இது அலைஸ்புல்லோடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதில் தான் உட்காந்து நம்ம இப்போ போராடிட்டு கிடக்கிறோம். இதை விட்டு இப்போ நான் வெளியேற போகிறேன். சரி, நம்ம ரூல்ஸ் படி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிவட் டு பிவட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரணும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவராக தொடர்ந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து ஒரே போக்கில் போகலை. ஒரு 450 ஒரு 70-75 பாயிண்ட் வர்றதுக்கு 2 ஹவர் எடுத்துருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது 2 ஹவரு. இது நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து ரிவர்ஸில் வரணும். இது 2 ஹவரு, இப்போ இது 1 ஹவர், இது 30 மினிட்ஸ். இது 15 மினிட்ஸ். ஓகே, ஒவ்வொன்றா உடச்சி வந்துட்டுருக்கு. அடுத்து நீ இதை உடைக்கணும் 30 மினிட்ஸை, அதுக்கப்புறம் தான் 1 ஹவரை உடைக்கணும். ஸோ மார்க்கெட்டு இந்த மாதிரி புரிஞ்சு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கும் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம பாடு ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, இப்போது இந்த மூமெண்ட், அதாவது இந்த ஏறக்கூடியது இறங்கக்கூடியதை கல்குலேட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா 6400 சி
இந்த சார்ட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வருவோம். இந்த சார்ட்டை வந்துட்டு ஆல் டைம் ஃப்ரேம் நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே தேவைப்படுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணி கண்ட டைம் ஃப்ரேம் போகாமல் ஒரே டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஜஸ்ட்டு சும்மா ஒரு இதில் பார்க்கலாம், எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாமல். இப்போ இந்த இண்டிகேட்டர் கூட இதில் தேவையில்லை, நம்ம எடுத்துடலாம். அதாவது இண்டிகேட்டரே இல்லாமல் ட்ரெண்ட் லைன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகுது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். எப்போவுமே இதுக்கு உட்பட்டு தான் கரெக்டாக மார்க்கெட் வேலை செய்யுமா அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய நாலேஜ் தான் உங்களை காப்பாற்றணும். இது ஜஸ்ட் ஒரு கைட்லைன் தான். அதை நம்ம வந்து ஆல் டைம் ஃப்ரேம் பார்த்து ட்ரேட் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம எல்லா டைம் ஃப்ரேமும் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகணும் அப்படின்னா, இங்கே வரும்போது எல்லாமே ஒவ்வொரு சூப்பர் ட்ரெண்டாக உடச்சி கீழே வந்திருக்கும். இப்போ மறுபடியும் இந்த இடத்துலேருந்து இது மேலே போகுது, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கும். அந்த சப்போர்ட்டுங்கிறது பிவட் பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் க்ளோசிங் ப்ரைஸாக இருக்கலாம், எனி ஒன். பட் இந்த இடத்துலேருந்து இப்போ மேலே போகுது அப்படின்னா இது வரைக்கும் இறங்குறதுக்கு மேலே போகுது. அதுமாரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் போகும்போது எதெல்லாம் உடச்சி கீழேருந்து மேலே வந்துச்சோ அதுமாரி அதெல்லாம் மறுபடியும் உடச்சிட்டு தான் கீழேருந்து மேலே போகணும். அதாவது ஒவ்வொரு சூப்பர் ட்ரெண்டையும் உடச்சி போகணும். இப்போ இதில் வந்துட்டு பிவட் டு பிவட், அதாவது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து பிவட் பாயிண்ட்ஸ் வேணால் மட்டும் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம். நம்ம வீடியோவில் ஏற்கனவே சில விஷயம் சொல்லியிருப்போம். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பிவட் பாயிண்ட்டு அப்படிங்கிறதும் சப்போர்ட்டுங்கிறது ரெசிஸ்டன்ஸுங்கிறதும் எதை வச்சு வேணாலும் உண்டாகலாம். எதை வச்சுமே என்னென்னா ஃபியூச்சர், இப்போ குராயில் பார்த்துருக்கலாம், ஃபியூச்சரில் வரலாம், இல்லைன்னா கால் ஆப்ஷனில் வரலாம், இல்லைன்னா புட் ஆப்ஷனில் வரலாம். அந்த மாதிரி எதை வச்சு வேண்டுமானாலும் வரலாம். பாருங்க, மேலே உள்ள ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் கீழே இறங்குது. பொதுவாக வந்துட்டு பெரிய அளவில் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க,
அதாவது பெரிய அளவில் மீன் என்னென்னா 5 லட்சம் 10 லட்சம் அப்போ கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறவங்க எல்லாமே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இது மேலே ஏறிச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணிப்பு. இங்கே டச் பண்ணி ஏறிச்சுன்னா இது வரைக்கும் போகும், இங்கே டச் பண்ணி ஏறிச்சுன்னா இது வரைக்கும் போகும், இங்கே டச் பண்ணி ஏறிச்சுன்னா ஆக்சுவலி இது வரைக்கும் போகணும். பட் அது ஒரு கரெக்ஷன் கொடுத்து 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 போகுது. இந்த கரெக்ஷன் லைன் கூட எல்லா இடத்துலையும் ஒரே லைனில் தான் வரும் பாருங்கள். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரும் வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ தான் எனக்கு லாபம் வேணும் அப்படிங்கிறமும் காரணம் கிடையாது, இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸும் கிடையாது. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா 168 ரூபா உதாரணத்துக்கு. இப்போ டைம் என்ன, கிட்டத்தட்ட இதில் வந்து 6:52. இந்த இடத்துல ஒரு பாட்டம், அடுத்து இங்கே ஒரு பாட்டம், எடுத்து அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது. இது டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங்கு. இது ட்ரெண்ட் லைனில் வேறு ஒன்றும் இல்லை, எல்லா சூப்பர் ட்ரெண்டோடைய மூமெண்ட்டும் ஒரு பிப்பனாக்கி ரேஷியோவில் தான் ஒர்க் ஆகுது. அந்த பிப்பனாக்கி ரேஷியோவை இங்கே வேறு மாதிரி கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த பிப்பனாக்கி ரேஷியோ அப்படிங்கிறப்ப இதில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகான்னு. பிப்பனாக்கி டூல்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பிப்பனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும், இதாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதனுடைய மேக்ஸிமம் ப்ரைஸு, அடுத்து இங்கே வந்த மினிமம் ப்ரைஸ் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் மீன் என்ன அப்படின்னா 23.6, 38.2, 50%, 6.618. இந்த 0.618 தான் அந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு இறங்குற மார்க்கெட் வந்து 0.618 வரைக்கும் போகும். இப்போ இது ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 0.27, 0.382, 0.5, 0.618, 0.78, 1. சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த 0ங்கிறது 0வை வச்சுக்கிட்டு 1ங்கிறத 100ன்னு கொடுப்பாங்க. அப்போ இதனுடைய வேல்யூ எல்லாம் வேறு மாதிரி மாறும். 23.6ன்னு மாறும், 38.2ன்னு மாறும், 0.50ன்னு வரும், இது ஏதாவது 50%ன்னு மாறும். இப்போ நீங்கள் அப்படி எடுத்துட்டாலும் இப்படி எடுத்துட்டாலும் சரிதான். அதில் எல்லாமே ஒரு கரெக்ஷன் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து ஏறுறது, இங்கேருந்து ஏறுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் வந்தோன்னே ரிட்டர்ன் ஆகணும். இது 23.6 வந்தோன்னே ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கு பிறகு 38.2 வந்தோடனே ரிட்டர்ன் ஆகணும், அடுத்து 50 வந்தோடனே ரிட்டர்ன் ஆகணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்ஷன் கொடுத்து 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 கீழேருந்து மேலே போயிட்டே இருக்கும். பட் இதுவும் 100%ஆ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதுவுமே 100% கிடையாது. எந்த ஒரு ரூல்ஸும் உங்களை 100% வழி நடத்தாது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து அவங்கவுங்க ப்ராஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இது வேலை செய்யும். எனக்கு வந்து இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு அது யாரும் எந்த இடத்துலையும் வெளியே வரலாம். ஸோ அப்படிங்கிறப்ப ஆளாளுக்கு ஒரு ரூல்ஸை வச்சு ட்ரேட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கிடைக்கும்போது அவங்க வெளியே வந்துடுறாங்க. இல்லை எனக்கு ப்ராஃபிட் போதாதுன்னு நினைக்கிறவங்க உள்ளே இருக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட்டை வந்து உள்ளே போகிறது தான் க்ரீன் லைன், ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வர்றது ரெட் லைன். இவ்வளோ தான் மார்க்கெட். ஸோ நம்ம ஆல் டைம் ஃப்ரேம் சொல்லியிருக்கிறோம். ஆல் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் ஏறும்போது இப்படி தான் ஏறும். இதில் நம்மளுக்கு தேவை மார்க்கெட் வந்து பிவட் டு பிவட் போகும் அப்படிங்கிறது. அந்த பிவட் டு பிவட்டுங்கிறது ஃபியூச்சரில் இருக்கும், கால் ஆப்ஷனில் இருக்கும், புட் ஆப்ஷனில் இருக்கும், மூணையும் பேஸ் பண்ணி வரக்கூடியது தான். இந்த கரெக்ஷனுக்கெலாம் காரணம் அதுதான். ஸோ இவ்வளோ இது இல்லாமல் மேலே போகணுன்னா மார்க்கெட் இப்போ உதாரணம் சொல்ல போனோம் அப்படின்னா 7 மணிலேருந்து 164லேருந்து ஒரு 40-50 பாயிண்ட் ஏறி இருக்குது அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. $170 அது இங்கே பார்த்துருவோமே. எல்லாத்துக்கும் டூல்ஸ் இருக்குது.
ஓகே. இப்போ 50 பாயிண்ட். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, அதாவது இங்க டச் பண்ணிச்சுன்னா மேல போகும். அந்த மாரி மேல வந்துட்டுருக்கு. 50 பாயிண்ட்டுக்கு 1 மணி நேரம். பரவால்ல, குரூட் ஆயில்ல 50 பாயிண்ட்டுக்கு 1 மணி நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, ஹேப்பி தான். இல்லன்னு இல்ல. பட் ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி எப்படி ஆர்டர் எடுக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஃபிபொனாக்கி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துட்டுருக்கோம். ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம இங்க பார்த்துட்டுருக்கோம் இவ்வளோ நேரமா. மார்க்கெட்ல சில நேரங்கள்ல மார்க்கெட் ஏறுது அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு மேலே ஏறி ஏறி இந்த இடத்துல ஆர்டர் போடுவோம். சைட்வேஸில் போவோம். இந்த இடத்துல தொடர்ந்து ஏறிடலாம் லக்கு. அதுமாரி இங்கே ஏறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஆர்டர் போடும்போது கீழே இறக்கிடுவோம். இப்போ இந்த இடத்த பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து 215 ஒரு 10 பாயிண்ட் கீழே இறக்குறான்னா, அடுத்து கீழே வருமா இல்லை மேலே போகுமா அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி கீழே வரும்போது நீங்கள் வெளியே வரலாம். இல்லைன்னா அது வரைக்கும் உள்ளே இருக்கலாம். மறுபடியும் பாருங்க அதே ப்ரைஸ் தான் ரீச் ஆகிருக்கு. அப்போ ஆர்டர் எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை டச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் கீழே வருவான். கீழே வந்துட்டு மேலே ஏறும்போது ஆர்டர் போடலாம் அப்படின்னு அப் ட்ரெண்டுக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ரைசிங்கில் இருக்குது, அப் ட்ரெண்டில் அப் டைரக்ஷனில் இருந்துகிட்ருக்கு. அதனால் இது இதை டச் பண்ணுறப்ப ஆர்டர் போடக்கூடாது. இந்த ஆர்டர் டச் பண்ணுறப்ப ஆர்டர் போடக்கூடாது, இங்கே டச் பண்ணுறப்ப ஆர்டர் போடக்கூடாது. அதாவது இந்த இடத்துலலாம் ஒரு சூப்பர் ட்ரெண்டு இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மேலே ஏறும்போது ஆர்டர் போடணும். அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல ஆர்டர் போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து, இது 1 மினிட் டைம் ஃப்ரேம்ங்கிறனால 1 2 3 4 5 6 7 8 ஒரு 8 9 நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, மறுபடியும் இங்கே க்ரீன் போடும்போது இந்த இடத்துல ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டெல்லாம் மாறும். சரி, இதை வந்துட்டு நம்ம வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு இண்டிகேட்டர் வந்து ஸ்டோஜாஸ்டிக். சும்மா உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டலாம். இப்போ இந்த இடத்துல இருந்தால் கீழே இருந்தால் அது மேலே போகும் அப்படிங்கிறது ரூல். இது வரைக்கும் அது மேலே போகும், அதுக்கு பிறகு அது கீழே இறங்குங்கிறது ரூல். அதாவது அங்கே டச் பண்ணி வேற ஒன்றும் இல்லை, டச் பண்ணியிருக்கு, அடுத்து கீழே இறங்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டச் பண்ணிட்டான் அப்படின்னா வெயிட் பண்ணி ஒன்று உடச்சிட்டு போகணும், அதாவது இதை தாண்டி மேலே போகணும். இல்லை அப்படின்னா இதை தாண்டி கீழே வந்து மறுபடியும் இந்த இடத்துல ஆர்டர் போடணும், கீழே மேலே போகும் அப்படின்னு. இது ஒரே நாளில் உங்களுக்கு சாத்தியமா அப்படின்னா ஒரே நாளில் சாத்தியம் கிடையாது, நிறைய பழக வேண்டியிருக்கும். பாருங்க, இங்க இருந்து இங்க போயிடுச்சு. இப்போ மறுபடி கிட்டத்தட்ட இந்த லைன் கூட வச்சுக்கோங்களேன், இதுக்கு பக்கமாக வந்துட்டு மறுபடியும் போகுது. இது மேலே போனாலும் உண்டு, கீழே வந்தாலும் உண்டு. இந்த மேலே போகிறது கீழே வர்றதை சொல்கிறது இன்னொன்று இருக்குது. இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கக்கூடாது. இது க்ரீனாக இருந்தால் மேலே போகும், இது ஒயிட்டாக இருந்தால் கீழே வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஷேப்பே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பொதுவாக வந்துட்டு அழகான ஒரு ஆர்க்காக ஃபார்ம் ஆகும். பட் இங்கே வந்து மார்க்கெட் வந்து அதனுடைய போக்கில் போயிட்டுருக்கு. ஸோ 203 215 ஒரு 10 பாயிண்ட்டு, 191 213 இதில் ஒரு 20 பாயிண்ட்டு. இப்போ நம்ம 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டோம், மூணாவது ஒரு இண்டிகேட்டர் அதையும் போட்டு விட்ருவோம்.
இங்கே க்ரீனாக இருந்தால் மார்க்கெட் மேலே போகும், ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் கீழே இறங்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் லைனு கூட ஆல் டைம் பிரேக் பார்க்காம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்குறோம். எப்பவுமே ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு 50% கேண்டிலுக்கும் ஒரு 50% ஏரியா இண்டிகேட்டருக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது வந்து அங்கேருந்து ஐயா இது வரைக்கும் வரணும், வர பார்க்கலாம். இதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகணும். இதை டச் பண்ணிவிட்டு பாருங்கள், லைனை டச் பண்ணியிருக்கு, மறுபடியும் மேலே தூக்குது. இது ஒரு தடவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பயமாக தான் இருக்கும். நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக புரிய வரும். இப்போ இது வந்து கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரிலாம் இது வேலை செய்யாது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு, இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கு, அதெல்லாம் கூட சில நேரங்களில் இறங்கும். இது ஒரு கைட்லைன் தான், அதாவது இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கைட்லைன் தான். இங்கே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் எந்த கண்டிஷனும் கிடையாது. சரி, இதை வந்து நம்ம இன்னொரு மெத்தடை யூஸ் பண்ணுவோம், அதையும் பார்த்துருவோம். ஷேர் மார்க்கெட்டில் எந்தெந்த ரூல்ஸ்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. இப்போ இது ரெட்டில் இருக்குது, கெயின் ஆஷில் கேண்டில் பார்த்தோன்னா க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ எந்த இடத்துல நம்ம ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட டூல்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும், மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். நம்ம கணக்குப்படி ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் போகும், அதில் உடைச்சிது அப்படின்னா அப்புறம் அது வரைக்கும் போகும் மேலே. எல்லா இடத்துலும் எல்லாமும் சப்போர்ட்டாகவும் இருக்கும், எல்லா இடத்துலையும் எல்லாமும் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் வச்சு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஆல் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்து வருவோம். பாருங்கள், 2 ஹவர் மறுபடியும் நமக்கு சோதனையை கொடுத்துட்ருக்கு. ஸோ இதை நம்பி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் எல்லாம் காணாமல் போயிடும். ஓகே, இங்கே இது வேலை செஞ்சிட்ருக்கு 6400 சி. நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1 3 5 10 எல்லாமே ரெட்டாக இருக்குது, அது இறங்குது. எல்லாத்துலேயும் ரெட்டாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்க போது அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை வந்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி இங்கே 0 வந்துட்டு 6400 சி இதாக இருக்குது அந்த சார்ட்டு. இதில் வந்துட்டு ஒரு அனலைசிங் டெக்னிக்கல் டூல்ஸ் ஒன்று இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து டவுனில் வச்சுருக்குறான், 30 மினிட்ஸ் இந்த பால் டவுனில் இருக்குது, 15 மினிட்ஸில் இந்த பால் டவுனில் இருக்குது,
10 மினிட்ஸ் இந்த பால் டவுனில் இருக்குது. 5 மினிட்ஸில் இந்த பால் டவுனில் இருக்குது. இது கொஞ்சம் மாறுது. 3 மினிட்ஸு கொஞ்சம் ஏறுற மாதிரி காட்டுது. 1 மினிட் டவுன். ஆக மோர் தென் வந்து இப்போ வந்து 18 பாயிண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்கும், அதாவது பேரிஷ்க்கும். 8 பாயிண்ட் வந்து நியூட்ரல், அதாவது சைட்வேஸ்க்கும். புல்லிஷ்க்கு எதுவுமே இல்லை. நீங்கள் அப்பப்போ இதையும் செக் பண்ணிக்கலாம். 6400 CE அப்படிங்கிறத வந்து 0 தாவில் வந்து செக் பண்ணிக்கலாம். 1 3 5 10 15 30 1 ஹவர் எல்லாமே டவுன் டைரக்ஷனில் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம அலைஸ்பூல் பார்த்துருக்குறோம். ஸ்க்ரீன் பியூராக ஒயிட்டாக மாறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது கூடவே வந்துட்டு ஆல் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தோம். பொதுவாக வந்துட்டு ஸ்கேல்பிங், இன்ட்ராடே இதுக்கெல்லாம் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. உங்களோட நாலேஜை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு சூப்பர் ட்ரெண்டும் தடை இல்லாமல் இருக்கிற கொஞ்சம் பட்சத்தில் தான் நம்ம வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரெண்ட் லைன் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இண்டிகேட்டர் அங்கே அதில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.